பெண்கள் வீட்டில செய்யக்கூடாத சில சின்ன சின்ன தவறுகள் தான் வீட்டில இருக்கும் அமைதியையும் ஆரோக்கியத்தையும் செல்வத்தையும் பாதிக்குது. நம்ப முடியலையா? சரி கேளுங்க, நான் உங்களுக்கு நிதானமா சொல்லிக் கொடுக்கிறேன். ஒரு வீட்டு உண்மையான அடித்தளம் யார் தெரியுமா? அது அந்த வீட்டின் பெண். அவள்தான் வீட்டை சுத்தமா வைத்துக்கிறாளா, பூஜை பண்றாளா, சாப்பாடு பண்றாளா? அதுவே வீட்டின் சக்தியையும் ஆரோக்கியத்தையும் அதிர்ஷ்டத்தையும் முடிவு செய்கிறது. ஆனா சில பெண்கள் கவனிக்காம செய்யும் தவறுகள் தான் கோவிலில் கூட சொல்லப்பட்டிருக்கு மாதிரி நல்ல சக்திகளை வீட்டிலிருந்து வெளியே அனுப்பிவிடும். முதல்ல ஒரு பெரிய தவறு என்ன தெரியுமா? காலியான பாத்திரம் அடுக்கி வைப்பது. காலியான பாத்திரம் என்றால் அது செல்வம் இல்லாமையை குறிக்கும் என்று நம்ம முன்னோர்கள் சொல்லிக் கொடுத்திருக்காங்க. வீட்டிலே அடிக்கடி காலியான பானைகளும் பாத்திரங்களும் இருந்தா அது வறுமையை ஈர்க்கும் என்ற நம்பிக்கை மட்டுமில்லாமல் அது நம்ம மனசுக்கும் எதிர்மறை தாக்கம் கொடுக்கும். ஏன் தெரியுமா? மனசுக்குள் என்னோட வீடு வெறுமைன்னு ஒரு உணர்வு வந்துவிடும். அதனால பெண்கள் எப்பவும் பாத்திரங்களை காலியாக வைக்காமல் சுத்தமா கழுவி, ஒருவேளை சின்ன சின்ன தானியங்கள், தண்ணீர் அல்லது குறைந்தது சிறிது குங்குமம் வைத்துக் கொள்ள சொல்றாங்க. இது உங்க மனசுக்கும் வீட்டுக்கும் நல்ல சக்தியே வரவழைக்கும். அடுத்த முக்கியமான தவறு என்ன தெரியுமா? பூஜை அறையை கவனிக்காமல் இருப்பது. பூஜை அறைதான் வீட்டின் ஆத்மீக இதயம். அங்கதான் நாம தினமும் தீபமேற்றுறோம், தெய்வத்தை நினைக்கிறோம், பிரார்த்தனை செய்கிறோம். ஆனா சில சமயம் பெண்கள் அலட்சியம் காட்டுறாங்க. பூஜை அறை தூசு படிச்சிருக்கும், பழைய மலர்கள் காய்ந்திருக்கும், தீபம் கருந்தேங்காயாகி இருக்கும். இந்த மாதிரி சூழல் இருந்தா அது வீட்டில் சுபசக்தியை தடுக்கும் என்று நம்பிக்கை இருக்கு. மேலும் பூஜை அறை சுத்தம் இல்லாம இருந்தா ஆரோக்கியத்துக்கும் பாதிப்பு வரும். ஏனென்றால் சுத்தம் என்பது எப்போதுமே நோய் எதிர்ப்பு திறனுடன் நேரடி தொடர்புடையது. மூன்றாவது தவறு தீபத்தை ஊதி அணைப்பது. நம்ம பாரம்பரியத்துல தீபம் என்பது தெய்வீக ஒளி என்று சொல்லப்படுகிறது. அதை ஊதி அணைப்பது என்பது அந்த ஒளியை தள்ளுவது போல. இதனால் நல்ல சக்தி வெளியேறி எதிர்மறை சக்தி அதிகரிக்கும் என்று நம்பிக்கை இருக்கு. ஆரோக்கிய ரீதியா கூட ஊதி அணைக்கும் போது வாயில் இருக்கும் கிருமிகள் காற்றோடு பரவி வீட்டில் கலந்துவிடும். அதனாலதான் பெண்கள் தீபத்தை கை கொண்டு மூடி அணைக்க சொல்றாங்க. இப்போ உங்களுக்கு தோணும், இந்த மாதிரி நம்பிக்கை விஷயங்களா? இல்ல, இதுக்கு பின்னாடி நிறைய அறிவியல் காரணங்களும் இருக்கு. உதாரணத்துக்கு, வீட்டு சுத்தம் இல்லாம இருந்தா அதுவே நோய்களுக்கு வழிகாட்டும். பூஜை அறை சுத்தம் இல்லாம இருந்தா தூசு, பூஞ்சை வளர்ச்சி ஏற்படும். அது மூச்சுத்திணறல், அலர்ஜி, உடல் சோர்வு தரும். அதே மாதிரி காலியான பாத்திரம் அடுக்கி வைக்கிறது அது மனசுக்கு வெறுமை உணர்வை தந்து மன அழுத்தம் கூட அதிகரிக்கும். அதனால்தான் நம்ம முன்னோர்கள் பெண்களுக்கு சொல்லிக் கொடுத்தது, நீங்க வீட்டை சுத்தமா வைத்தால் தெய்வமும் உங்க வீட்டுக்குள் நுழையும். இந்த 3 தவறுகளை பெண்கள் நிறுத்தினா வீடு தானாகவே அமைதியும் செல்வமும் பெறும். ஆரோக்கிய பிரச்சனைகள் குறையும், மன அமைதி கூடும், குடும்ப சண்டைகள் தானாக குறையும். உண்மையிலேயே ஒரு பெண்ணின் கையில தான் வீட்டின் அதிர்ஷ்டம் இருக்கு. இப்போ உங்க வீட்டுல இந்த 3ல எது நடந்துச்சு? அல்லது நீங்க இதை ஏற்கனவே சரி பண்ணிட்டீங்களா? கமெண்ட்ல சொல்லுங்க. உங்க ஒரு அனுபவம் இன்னொருத்தர் வாழ்க்கைய மாத்தியாச்சு ஆகும். இந்த மாதிரி இன்னும் நிறைய அற்புத ரகசியங்கள் தெரிஞ்சுக்கணும்னா வீடியோவை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பக்தியோட பாருங்க.